ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி ஸ்டோரிஸ். நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா ஒன் டே சீரிஸ். அது 11th அண்ட் 12th எபிசோட் தான் பார்க்க போறோம். 11th எபிசோட் எப்படி ஆரம்பிக்குதுன்னா 15 ஜூலை 1998ல ஆரம்பிக்குது. அப்போ டெக்ஸ்டர் ஒரு காஃபி ஷாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க ரிட்டர்ன் வீட்டுக்கு வராங்க. அப்போ டெக்ஸ்டருக்கு கல்யாணம் ஆகிடுது. ஒரு குழந்தையும் இருக்கு டெக்ஸ்டருக்கு. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல 10th எபிசோட்ல அவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிருந்துச்சு. இப்போ மேரேஜ் ஆகி ஒரு குழந்தை இருக்கு. ஆனா அவங்க ரிலேஷன்ஷிப்ல அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம ஏதோ ரன் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க ஒய்ஃப் டெக்ஸ்டர்ட்ட ஏதாச்சும் சொல்லிட்டே இருப்பாங்க, அவனை இரிட்டேட் பண்ற மாதிரி. ஆனா அவன் அதை எதுவுமே கண்டுக்க மாட்டான். அதுக்கப்புறமா அவங்க ஒய்ஃப் சொல்லுவாங்க, இன்னைக்கு எனக்கு நைட் ஒரு பார்ட்டி இருக்கு, நான் அங்க போயிடுவேன், ஸோ நீ குழந்தைய பாத்துக்கோ அப்படி சொல்லிட்டு அவ பார்ட்டிக்கு ரெடியாகி போயிடுவா. அவ போன அடுத்த செகண்ட் டெக்ஸ்டர் குடிக்க குடிக்க போயிடுவான். குடிச்சிட்டு இருப்பான். அப்ப அந்த அவனோட குழந்தை ரொம்ப கத்தி அழுதுட்டே இருப்பான் அந்த குழந்தை. ஆனா அவன் என்ன பண்றன்னு தெரியாம ஓடி ஒரு பாட்டை போட்டு அந்த குழந்தையோட ஃபன் பண்ணிட்டு அப்படியே டான்ஸ் ஆடிட்டு அந்த குழந்தைய அப்படியே தூங்க வைப்பான். அதுக்கப்புறமா இவன் அடுத்த பாட்டு போடுறதுக்காக ஒரு குட்டியா ஒரு சீடி மாதிரி இருக்கும், அதை எடுக்க போவான். அந்த சீடியை பார்த்தோன்னா அவனுக்கு யமாவோட ஞாபகம் வரும். இவன் என்ன பண்ணுவான், யமாவுக்கு கால் பண்ணி பேசிட்டு இருப்பான். யமா கிட்ட சொல்லிட்டு இருப்பான், நம்ம முன்னாடி எப்படி இருந்தோம் அதெல்லாம் யமா கிட்ட சொல்லிட்டு ஆல்ரெடி இவன் குடிச்சிருப்பானா, ஸோ அவகிட்ட என்ன பேசுனே தெரியாம பேசிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் யமா எங்க இருப்பானா, யமா அவளோட ஃப்ரெண்டு வீட்டுலதான் இருக்கா. இப்போ நான் சொல்லியிருந்தேன்ல, அவ ஆல்ரெடி அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அவளோட ஃப்ரெண்டுக்கு. அவ வீட்டுலதான் யமா இப்ப ஸ்டே பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா டெக்ஸ்டரும் யமாவும் பேசிட்டு ஓகே. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா டெக்ஸ்டரோட குழந்தை ரொம்ப நைட்டு ஏஞ்சி அழுதுட்டே இருப்பான். உடனே இவன் சொல்லுவான், என்னோட பேபி அழுதுட்டு இருக்கு, நான் அப்புறம் கால் பண்றேன் அப்படி சொல்லிட்டு வச்சிருவான். வச்சதுக்கு அப்புறமா டெக்ஸ்டரோட ஒய்ஃப் கால் பண்ணுவாங்க, என்ன பண்ணிட்டு இருக்க, பேபி என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ கால் பண்ணி கேட்பா. அது இல்ல, குழந்தை இன்னும் தூங்கல, அழுதுட்டு இருக்கா, நான் இப்பதான் பாட்டு போட்டுட்டு இருக்கேன் குழந்தைக்காக அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவங்க ஒய்ஃப் கிட்ட பேசிட்டு இருப்பான். உன்னை அவ என்ன சொல்லுவான்னா, நான் வந்துடவா, பார்ட்டியை விட்டு வந்துடவா அப்படின்னு கேட்டோன்னா, இல்ல நீ அங்க என்ஜாய் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லுவான். ஆக்சுவலா அவ டெக்ஸ்டரோட ஒய்ஃப் பார்ட்டிக்கே போக மாட்டா. அவ எங்க போயிருப்பானா, டெக்ஸ்டரோட ஒய்ஃபுக்கு ஒரு இல்லீகல் ரிலேஷன்ஷிப்ல தான் அவ வேற ஒருத்தவங்களோட இருப்பா. அவங்கள பாக்குறதுக்காக தான் டெக்ஸ்டரோட ஒய்ஃப் போயிருப்பாங்க. அதோட 11th எபிசோட் முடிச்சிடறாங்க. 12th எபிசோடு எப்படி ஆரம்பிக்குதுன்னா 15 ஜூலை 1999ல ஆரம்பிக்குது. அப்போ டெக்ஸ்டர் பாரிஸுக்கு டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கான் ட்ரெயின்ல. அப்போ யம்மா தான் டெக்ஸ்டரை பிக் பண்றதுக்காக வரா. அவ ஸ்டேஷன்ல போய் வெயிட் பண்ணிட்டு அவங்க ரெண்டு வெயிட் பண்ணிட்டு யம்மா டெக்ஸ்டரை கூட்டிட்டு ஒரு காஃபி ஷாப்புக்கு போறா. அங்க போய் காஃபி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, நீ இப்போ என்ன பண்ற அப்படின்னு கேட்டோன்னே, எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, ஆனா எனக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு, அதனாலதான் நான் இங்க வந்துட்டேன், உன்னை பாக்குறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி நடந்ததெல்லாம் சொல்லிட்டு எம்மா கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். நான் எதுவுமே பண்ணல என்னோட லைஃப்ல, என்னோட லைஃபே போச்சு, நான் என்னோட லைஃபே வீணாக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எம்மா கிட்ட சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பான். ஆனா எம்மா சொல்லுவா, சரி பரவாயில்ல விடு, நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் யமா டெக்ஸ்டர் அவளோட வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு, நீ ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு இரு, நான் சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது யமா கிச்சன்ல வரும்போது டெக்ஸ்டர் என்ன பண்ணுவான்னா, யமாவை கிஸ் பண்றதுக்காக போயிடுவான். அப்பதான் யமா சொல்லுவா, நான் இங்க ஒருத்தவங்கள மீட் பண்ணேன், அவங்க என்னோட பாய் ஃப்ரெண்ட் மாதிரி அப்படி சொல்லுவா. உடனே டெக்ஸ்டருக்கு லைட்டா கோவம் வரும். யார் அது அப்படின்னு கேட்டோன்னு, இல்ல நான் இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், ஸோ அப்பதான் நான் மீட் பண்ணேன் அப்படின்னு சொன்னோடனே அவங்களுக்குள்ள ஆர்கியூமெண்ட் வரும். ஏன் நீ முன்னாடியே என்கிட்ட சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு டெக்ஸ்டர் கேட்பான். அதுக்கப்புறம் அவ அப்படியே விட்டுருவா. சரி ஓகே, நான் அவங்களதான் பார்க்க போறேன் இப்போ அப்படின்னு சொன்னோடனே அப்பதான் காலிங் பெல் அடிக்கும். காலிங் பெல் அடிச்சோடனே யமா போய் பாப்பா. யாருன்னு பார்த்தா இவளோட யமாவோட பாய் ஃப்ரெண்ட் தான் வந்திருப்பாங்க. உடனே அவ உள்ள வந்துட்டு உடனே யமா இன்ட்ரடியூஸ் பண்ணுவா, இவன் தான் டெக்ஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவங்க இன்ட்ரடியூஸ் ஆயிட்டோன்னே யமா சொல்லுவா, நானும் என்னோட பாய் ஃப்ரெண்ட் இப்ப வெளியே போறோம், நீ இந்த ரூம்ல ஸ்டே பண்ணிக்கோ, நான் மார்னிங் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது யமா கிளம்பி போயிடுவா. அதுக்கப்புறம் இவன் ஃபீல் பண்ணுவான், என்ன நம்மளுக்கு எல்லாமே இப்படியே நடக்குது, நெகட்டிவாவே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருப்பான்.
அதுக்கப்புறமா வந்து யமா வந்து வந்துருவா. வந்தோடனே டெக்ஸ்டர் வந்து அப்படியே வருவான், ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு வெளியே வருவான். வந்தோடனே யமா வந்து அவனை பார்த்துட்டே இருப்பா. அப்பதான் அவளுக்கு வந்து பாஸ்ட் எல்லாமே ஞாபகம் வரான். நம்ம எப்படி இருந்தோம், நான் வந்து இவனுக்கு துரோகம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து யமா யமா கிட்ட அதுக்கப்புறமா சாரி சொல்லிட்டு அவங்க 2 பேரும் சேர்ந்துருவாங்க. அதோட வந்து 12th எபிசோட் முடிச்சிடுறாங்க. நம்ம வந்து நெக்ஸ்ட் ஒரு எபிசோட்ல என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்க்கலாம். தேங்க்யூ.